எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சுமேல் பாய்ஸ் சமீபத்தில் தியேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்று ஒரு பிரளயத்தையே கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு மலையாள படம். இந்த படம் கேரளாவில் ஹிட் ஆகுது அப்படின்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இங்கே முன்னணி இடத்துல இருக்கிற ஆக்டருங்களுடைய ரெக்கார்டையே இந்த படம் பிரேக் பண்ணிடுச்சு. தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை, அதாவது பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ஏற்கனவே 100 கோடி ரூபாய் கிளப்பில் ஜாயின் ஆகிடுச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏற்கனவே அந்த விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம். அஃபிஷியலாகவும் படத்தரப்ப சொல்லிட்டாங்க. இப்போ இன்னொரு ரெக்கார்டு இந்த படம் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 150 கோடி ரூபாய் இந்த படம் வசூல் வந்திருக்காமா. அந்த விஷயத்தையும் இப்போதைக்கு அஃபிஷியலாக படத்தரப்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வைடு மஞ்சுமேல் பாய்ஸ் படம் 150 கோடி வசூல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. இது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா ஒரு மலையாள படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பா அப்படின்றது. போகிற போக்க பார்த்தா 250 தாண்டி எங்கேயோ போகும் போல இருக்கு. மோஸ்ட்லி வர்த்தக ரீதியாக இந்த படம் லைஃப் டைமில் ஒரு 200 கோடி ரூபாய் வசூல் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போவே 150 கோடி வந்துருச்சுன்னா இன்னும் எப்படி பார்த்தாலும் நிறைய இன்னும் டைம் இருக்கு. 50 கோடி அப்படின்றது ஈஸியாகவே வந்துடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் லைஃப் டைமில் இந்த படம் எவ்வளோ வசூல் வருது, தமிழ் ப்ரொடக்ஷனை எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த படத்துடைய டப்பிங் ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்கு. அது டிஜிட்டலாக ஓடிடியில் கொண்டு வர போகிறாங்களா, இல்லை தியேட்டரில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இது வரைக்கும் இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் சேல் ஆகவே இல்லை. அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.